ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகில் லாரியின் மீது சொகுசு கார் மோதி விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வீரப்பன் சித்திரத்தை சேர்ந்த மூர்த்தி என்பவர் தன்னுடைய காரில் மொடக்குறிச்சிக்கு சென்றார். சின்னியம்பாளையம் நாள் ரோடு அருகே சென்ற போது எதிரே வந்த லாரியின் மீது மோதி இவருடைய கார் அப்பளம் போல் நொறுங்கியது. மேலும் மூர்த்தியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மாரியம்மன் கோயிலில் பூக்குழி இறங்கும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 12 நாட்களாக விரதமிருந்த ஆண்களும் பெண்களும் மஞ்சள் ஆடை அணிந்து கொண்டு மஞ்சள் நீரை உடம்பில் ஊற்றிக்கொண்டு 4 வீதிகளில் ஊர்வலமாக வந்தனர். அதைத் தொடர்ந்து அக்னிகுண்டத்தில் இறங்கி பூ மிதித்து வழிபாடு நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பால கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கிய தொழிலாளர்கள் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்டனர். நெடும்பாலத்திலிருந்து ஓவர்குடி செல்லும் வளையக்கார தெரு வாய்க்கால் பகுதியில் புதிதாக பாலம் கட்டும் பணி நடந்து வருகிறது. இங்கு 5க்கும் மேற்பட்டோர் பணியாற்றிக் கொண்டிருந்த போது மண் சரிவு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மண்ணுக்குள் புதைந்து உயிருக்கு போராடிய தொழிலாளர்களை மீட்டு திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை வேளச்சேரியில் IPL-இல் RCB அணி வெற்றி பெற்றதை கொண்டாடுவதாக கூறி இளைஞரை வரவழைத்து கொல்ல முயன்ற 5 பேர் கைது செய்யப்பட்டனர். பெருங்குடியை சேர்ந்த அப்பு என்பவரின் மனைவியிடம் ஜீவரத்னம் என்பவர் தவறாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பு மது அருந்தலாம் என்று கூறி ஜீவரத்னத்தை அழைத்து தன் நண்பர்களுடன் சேர்ந்து கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ஜீவரத்னம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அப்பு உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த கொடியாளத்தூர் கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கல்விச் சீராக வழங்கினர். 50ஆம் ஆண்டு பொன் விழாவை முன்னிட்டு தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரம், பீரோ, குடம், பாய், மின்விசிறி, இருக்கைகள் உள்ளிட்ட பொருட்களை ஊர்வலமாக கொண்டு வந்து வழங்கினர். இந்த பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியர்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி கௌரவிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சியில் சுகாதார ஆய்வாளரை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த மாதம் ஒப்பந்த பணிக்கு வழங்க வேண்டிய பில் தொகையை வழங்காமல் நிலுவையில் வைத்திருக்கும் நகராட்சி நிர்வாகம் இம்மாதமும் பில் தொகையை இதுவரை வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து கேட்ட ஒப்பந்ததாரரை சுகாதார ஆய்வாளர் சுதாகர் அவதூறாக பேசியதாக கூறி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புனித வெள்ளியன்று மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கிராம மக்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புனித வெள்ளி தினம் வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி வீரபாண்டியப்பட்டணம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் ஊத்துக்குடி சாலையில் இருசக்கர வாகனத்தில் பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஆபத்தான வகையில் பயணம் செய்த இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். போக்குவரத்து நெரிசல் மிக்க சாலையில் இருசக்கர வாகனத்தில் அட்டைப்பெட்டிகளுடன் 2 இளைஞர்கள் பயணித்தனர். அதில் பின்னால் அமர்ந்து சென்ற நபர் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் பெட்டிகளின் மீது அமர்ந்து கொண்டு கையசைத்தபடி சென்றது மற்ற வாகன ஓட்டிகளை அச்சத்திற்கு ஆளாக்கியது. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே குளத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 7ஆம் வகுப்பு மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்பியாபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரோஹித் என்ற பள்ளி மாணவன் மலையப்பாளையம் அருகே தாமரை குளத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது குளத்தில் ஆழமான பகுதியில் சிக்கி நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இதையடுத்து நம்பியூர் தீயணைப்புத் துறையினர் உயிரிழந்த மாணவன் ரோஹித்தின் சடலத்தை மீட்டனர். கர்நாடக மாநிலம் கபினி நாகர்ஹோலே புலிகள் காப்பகத்தில் குட்டியை வாயில் கவ்வியபடி தாய் புலி சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. பந்திப்பூர், கபினி, நாகர்கோலே பகுதிகளில் கடந்த சில நாட்களாக குட்டிகளுடன் புலி ஒன்று சுற்றித் திரிகிறது. இந்த புலி நாகர்கோலே வனப்பகுதியில் உள்ள சாலையை வாயில் குட்டியை கவ்வியபடி கடந்து சென்றது. அதன்பின் 2 குட்டிகள் தத்தி தாவி ஓடின. இதனை அந்த பகுதிக்கு சென்ற சுற்றுலாப் பயணிகள் தங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே சாலையோரமாக சைக்கிளில் சென்ற முதியவர் மீது அரசு பேருந்து மோதிய CCTV காட்சிகள் பதிவதைப்பை ஏற்படுத்தியுள்ளது. பண்டாரவாடை வெள்ளாடர் தெருவைச் சேர்ந்த அப்துல் ரசீத் என்ற 56 வயது நபர் தஞ்சை கும்பகோணம் நெடுஞ்சாலையில் சைக்கிளில் சென்றிருக்கிறார். அப்போது மதுரையிலிருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதி பலத்த காயமடைந்தார். அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். ஜம்மு காஷ்மீர் கத்துவா மாவட்டத்தில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்புப் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த வியாழனன்று பயங்கரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 4 காவலர்கள் வீரமரணமடைந்தனர். பயங்கரவாத ஊடுருவலை தடுக்கும் நடவடிக்கைகளில் ராணுவத்தினர் இறங்கியுள்ளனர்.
இமாச்சல பிரதேசத்தின் மண்டி மாவட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் சம்பா தாகூர் சென்ற கார் சுற்றுலா வாகனத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. சண்டிகர் மணாலி 4 வழிச்சாலையில் அவருடைய கார் சென்று கொண்டிருந்தது. அப்போது முன்னால் சுற்றுலா சென்ற வாகனத்தின் மீது மோதியது. இதில் சுற்றுலா பயணிகள் சிலர் காயமடைந்தனர். தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை சரி செய்தனர். மத்திய பிரதேச மாநிலம் பினா அருகே ஓடும் ரயிலில் ஏற முயன்ற போது தவறி விழுந்த இளம்பெண்ணை காவலர் ஒருவர் துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றினார். பினாவிலிருந்து கோட்டா நோக்கி மெமு ரயில் சென்று கொண்டிருந்தது. அப்போது அசோக் நகர் என்ற நிலையத்திலிருந்து புறப்பட்ட ரயிலில் அவசரமாக ஏற முயன்ற பெண் கால் இடறி கீழே விழுந்தார். இதனை கண்ட ரயில்வே காவலர் கோவிந்த் சிங் துரிதமாக செயல்பட்டு அவரை மீட்டார். ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி மாவட்டத்தில் வயல்வெளியில் உலாவிய 16 அடி நீள ராஜநாகத்தை கண்ட மக்கள் அச்சமடைந்தனர். நேவரப்பள்ளி கிராமத்தில் உள்ள வயல்வெளியில் விவசாயிகள் வழக்கமான பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஊர்ந்து வந்த ராஜநாகம் ஒன்று விவசாயிகளை நோக்கி சீறி பாய்ந்தது. நாடாளுமன்றம் திறம்பட செயல்படுவதற்கு ஆளும் கட்சி அனுமதிப்பதில்லை என்று காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், பொதுவாகவே இந்த அரசாங்கமானது விவாதங்களை அனுமதிப்பதில்லை என்றும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பேசுவது தடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்த அரசாங்கத்தின் கீழ் நாடாளுமன்றம் சீர்குலைக்கப்படுவதாகவும் பிரியங்கா காந்தி கூறினார். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை இரும்பு கதவை சூறையாடிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. தோட்டத்திற்குள் இருந்த பலாமரத்தில் ஏறி லாவகமாக பலாப்பழத்தை பறித்த காட்டு யானை உரிமையாளர்கள் கத்தியதும் தப்பியோடியது. அது குழப்பமில்ல, ஊறிடுத்துக்கான அதுல பொழிச்சுக்கல ஊறிடுத்துக்கான